தான தர்மங்களை அதிகமாக பண்ண வேண்டும். நான் இந்த நரக நெருப்பிலிருந்து, இந்த ஜஹன்னத்தில் இருந்து நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நிறைய நிரம்பி வழிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னும் அவர்கள் ஆயுள் முழுதும் எந்தவித தடை இல்லாமல் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஜமாத்துக்கும் எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் நாம் இங்கு போய் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்பு செய்தவர்களாக, அவனுடைய நிறைய பாவ மன்னிப்பு கேட்டு சஜிதாவில் இருந்து எப்போதும் வணங்கியவர்களாக இருக்க வேண்டும். அது இன்றோடு முடிந்துவிடக் கூடாது. நாம் வாழ்கின்ற ஆயுள் மாதம் வரை, ஆயுள் வரை தொடர வேண்டும் என்று கேட்பதுதான் இந்த நோன்பு மாதத்தில் நான் உங்களுக்கு அறிவுரையாக கூறப்படுகிறது. எல்லாருக்கும் இந்த அறிவுரை வேண்டும். எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் வேண்டும். நம் வீட்டில் வளரக்கூடிய சிறு பிள்ளைகளுக்கு முக்கியமாக வேண்டும். நம் தாய் தகப்பன் நல்ல பாடங்களை படித்துக் கொடுத்த ஒரு பாடசாலை இந்த ரமலான் மாதம், இறைய மாதம். இந்த ரமலான் மாதத்தில் பெற்ற பண்புகள் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அந்த பாடங்களும் என்ன என்று பார்ப்போம். 5 நேர ஜமாத்து தொழுகையை தவறாது நாம் கலந்து கொண்டோம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒவ்வொரு சப்தங்களை அடக்கி போன, இந்த நிசப்தமாக இருந்த சப்தங்களே இல்லாமல் அடங்கி போன சகர் நேரத்தில் விழித்து பிரார்த்தனை செய்தோம். நம்மவர்கள் அத்தனை பேர்கள், நமக்கு அத்தனை பேருக்கும் இது தெரியும். ரப்புல் ஆலமீன் சிலாயத்து தன்னுடைய திருமறையில் கூறி காட்டுகிறான். 3வது அத்தியாயம் 17வது வசனத்தில் கூறி காட்டும் பொழுது, அவர்கள் சகர் நேரங்களில் பாவம் கூறும் பொழுது அவர்கள் இரவில் சிறிது நேரமே உறங்குவராக இருந்தார்கள். அவர்கள் சகர் நேரங்களில் பாவம் மன்னிப்பு தேடுவர்களாக இந்த ரமலான் மாதம் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருந்தது. நம்முடைய உள்ளத்தையும் அல்லாஹ்வின் பால் திருப்பி இருந்தது என்பதை கூறலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கவனத்துக்குரிய முஃமின்களின் பண்புகளை கூறுவது போன்று குறைவாகவே நாம் உறங்கிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்விடம் குறைவாக உறங்கி நிறைய பாவ மன்னிப்புகளை தேடி வந்தோம். இவற்றை நாம் ஏன் செய்தோம் என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்திருந்தோம். நாம் ஏன் செய்தோம்? இந்த அடுத்த நாளில் இருந்து செய்யாமல் போய்விடுவோமோ? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை காப்பாற்ற வேண்டும். நாம் ஏன் இதை செய்தோம்? நன்மையின் அடித்தானே, நன்மையின் அடித்தான் எல்லாம் செய்தோம். இதே காரியத்தை நாம் ரமலானும் தொடர்ந்து செய்தால் என்ன என்று இன்னொரு ஒரு கேள்வியை எழுப்பி பார்த்தோம். கேள்வி கேட்கும் பொழுதுதான் நம் மனது விடை சொல்லும். இவ்வாறு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் அது ஒரு சுய பரிசோதனை, செல்ஃப் ஸ்கேனிங்காக மாறிவிடும்.